வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு சேவை தன்னுடைய 2025ஆம் ஆண்டு நாடாளுமன்ற அறிக்கையில் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த வகையில் பார்க்கிற போது கனடாவினுடைய அரசியலில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உளவு பார்ப்பது மற்றும் செல்வாக்கு செலுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த காலிஸ்தான் குழுக்களும் வன்முறை தீவிரவாத செயல்பாடுகள் ஏற்படும் அச்சுறுத்தல் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கனடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய விடயம் காலிஸ்தான் அமைப்பு அங்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை அங்கே விதைத்து கொண்டு வருகின்றார்கள். இந்தியாவிற்கு எதிராக கடந்த காலங்களில் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருந்தார்கள் என்பது தெரியும். இந்த நிலையில் தான் இந்த புதிய ஒரு விடயம் தொடர்பாக கனடா ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் கனடாவினுடைய முந்தைய பிரதமரை பார்க்கிறது ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தான் அமைப்புகளிடம் மென்மையான போக்கை தான் கடைபிடித்து வந்திருக்கின்றார். அவர் குறிப்பாக எந்த ஒரு விதமான அவர்களுடைய வன்முறை சார்ந்த விஷயங்களையும் சொல்லவில்லை. கனடா அனைத்து மக்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு நாடு என்ற ரீதியில் தான் அவருடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றது என்பதும் இதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் இந்தியா கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்ததும் கடந்த காலத்தில் குறிப்பாக இந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களாக இவை இருக்கின்றது. அப்படி கடந்த காலங்களில் ஏன் அவர் மென்மையான போக்கை கொண்டிருந்தார்னு சொன்னா கனடாவில் வசிக்கக்கூடிய சீக்கிய சமூகத்தினர் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருந்திருக்கின்றார்கள். எனவே லிபரல் கட்சிக்கும் அவர்களுடைய ஆதரவு என்பது முக்கியமானது என்பதனால பிரிவினைவாத சக்திகளுக்கு குறிப்பாக இந்தியா இவ்வாறான விடயங்களை சொல்கிறது. அதாவது பிரிவினைவாத சக்திகள் சொல்லித்தான் இந்த காலிஸ்தான் அமைப்புகளை சொல்கிறது. எனவே அந்த வகையில் இவர்களுக்கான இந்த ஆதரவை ஜஸ்டின் ட்ரூடோ வழங்கியிருந்தார். இப்படி வளர்த்து விட்டதற்கு தற்போது கனடா நன்றாக அனுபவித்திருக்கிறதுன்னு சொல்லி இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான சில ஊடகங்கள் எல்லாம் கட்டுரைகளை வெளிப்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் கனடாவில் தற்போது இந்த ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டது என்பது தொடர்பான பல விடயங்கள் விவாத பொருளாக மாறியிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இது மிக தெளிவாக தெரிகிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கனடாவில் இயங்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினைவாத குழுக்கள் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிக்கைகள் எல்லாம் வெளிப்படுத்துகின்றதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த குழுக்கள் கனடாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பயன்படுத்தி குறிப்பாக நிதி திருடுவதாகவும் அந்த நிதி வன்முறை செயற்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது, திரட்டப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 329 பேரை கொண்டிருக்கக்கூடிய ஏர் இந்தியா 182 விமான குண்டுபிடிப்பு சம்பவத்தினுடைய 40வது ஆண்டையும் இந்த அறிக்கை நினைவூட்டுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கனடாவை சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது மறுபுறம் பார்க்கிற போது கனடாவினுடைய அரசியலில் சீனா, ஈரான், ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உளவு பார்ப்பதாகவும் மற்றும் இந்த வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட இருப்பதாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் கனடாவிற்கு கிடைத்ததாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த இரண்டு விஷயத்தையும் இந்தியா கவனத்தில் கொண்டிருக்கிறது. முன்னர் இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவை பல நிலைகளில் குற்றம் சுமத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்போது புதிதாக இருக்கக்கூடிய பிரதமர் தலைமையிலான அரசினுடைய அணுகுமுறை என்பது இந்தியாவிற்கு சார்பானதாக இல்லாட்டி இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையில் ஒரு நேர்மறையான நல்ல ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தென்னிந்தியாவில் இருந்து வரக்கூடிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலையில் தான் கனடாவினுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவிற்கு சாதகமாக அமைந்திருக்க கூடுகிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள்ல ஒன்று பாகிஸ்தான் இருப்பதை போன்று இந்தியாவிற்குள்ளே இருந்து சீக்கிய சமூகத்திடமிருந்து வெளியேறிய குறிப்பாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகள், அவர்கள் காலிஸ்தான் சொல்லி தங்களை அழைக்கிறார்கள், அப்படியான அமைப்புகளுடைய அச்சுறுத்தல் என்பது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கடந்த காலங்களில் கொடுத்திருக்கிறது. இந்த வகையில் தான் இந்த புதிய ஒரு அறிவிப்பு இதனூடாக கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும், குறிப்பிட்ட இந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடாத என்ற ரீதியில் கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றது. குறிப்பாக அறிக்கைகளூடாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பது இந்தியாவிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லி தென்னிலங்கையில் வரக்கூடிய ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விடயம் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.